கைஸ், இன்னைக்கு நாம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினை அரண்மனை கொண்டு போய் விடுறதா சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ மாமனாரோட ஆளுங்க துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தப்போ அங்க லீ வந்திருப்பான். அதான் அவளுக்கு தெரிஞ்ச ஆள் வந்தாச்சேன்னு ஹீரோ பையனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது லீ அவன் வாழை எடுத்து ஹீரோ கழுத்திலே வச்சு நிறுத்தி உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமான்னு கேட்க அவன் உடனே நீங்க காப்பாத்தணும்னு வந்த ஆளை பார்த்துட்டீங்க, என்ன சாகடிக்கிறத விட இந்த பொண்ணை காப்பாத்துறது தான் முக்கியம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா லீ விட மாட்டேங்கிறான். உன்னாலதான்டா அப்படின்னு கோவப்படும் போது இப்பதான் ஹீரோவோட முகத்தையே நல்லா பாக்குறான். ஸ்காலர்ஸ்களுக்கு நடுவுல நடந்த பிரச்சனையை தீர்த்து வச்ச ஆள் தான் இவன்னு இப்பதான் லீக்கு தெரியுது. அன்னைக்கு வேற ஹீரோ ஸ்காலர் மாதிரி தானே வேஷம் போட்டிருப்பான். டேய் நீயா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் இப்பதான் லீய நல்லா பாக்குறான். நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு கேட்ட ஆள் தானே அப்படின்னு ஞாபகம் வருது. அன்னைக்கு நாம நண்பர்களா இருக்கலாம்னு கேட்டீங்கல்ல, ஆனா இப்ப அப்படி இல்ல போலன்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினை தேடிட்டு இருந்த ஆளுங்க வந்துட்டாங்க. உடனே அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக லீ போயிட்டான். வாழை வச்சுதான் சண்டை போடுறான், ஆனா அவங்கள வெட்டலாம் மாட்டான், அடிச்சு மட்டும் போட்டுட்டு இருக்கான். இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கிட்ட நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தலையை அசைச்சிட்டு பையனை கூட்டிட்டு கிளம்பிட்டான். இப்ப 3 அடியாளுங்க தான் வந்திருப்பாங்க. அவங்கள லீயே அடிச்சு போட்டான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வர்றதுக்குள்ள இங்க இருந்து போகணும்னு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து ஓட, இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவன் பையனும் ஓடிட்டு இருந்த வழியில திரும்ப அடியாளுங்க பார்த்துட்டாங்க. மறுபடியும் துரத்த ஆரம்பிக்க அங்க லீயும் ஹீரோயினும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. 4 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கமும் ஆள் வராங்க, அந்த பக்கம் ஓடுங்கன்னு ஹீரோ சொல்ல எல்லாரும் ஒன்னா ஓடிட்டு இருக்க இந்த வாட்டி நிறைய அடியாளுங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிலாம் தப்பிக்க முடியாதுன்னு லீ சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இந்த கேப்ல மறுபடியும் ஹீரோவும் அவனோட பையனை மிஸ் ஆயிட்டாங்க. இப்ப லீ ஆளுங்களை சமாளிச்சுட்டு திரும்ப ஹீரோயினை கூட்டிட்டு ஓட அதை விட நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த வாட்டி சண்டையில லீயால சமாளிக்க முடியல. ஹீரோயினை வேற கொல்றதுக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலையா ஹீரோ திரும்ப வந்துட்டான். அவன் பையன் கிட்ட ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து போன அவனை அனுப்பி விட்டுட்டு இவனும் களத்துல இறங்குறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு வால்லாம் கிடையாதுல்ல, அதை வச்சு சண்டை போட தெரியுமான்றதே நமக்கு தெரியல. ஆனா முரட்டுத்தனமா சண்டை போடுவான்னு மட்டும் தெரியும். 4 பேரை அங்கிட்டு இங்கிட்டும் அடிச்சு தள்ளி விடுறான். ஆனா அந்த பக்கம் ஆளுங்க அதிகம். லீ கத்திய வச்சு ஒரு 3 பேரை புடிச்சு நிறுத்திருக்கான். ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் நாம இங்க இருந்து போகணும் வா அப்படின்னு கூப்பிட லீய தனியா விட்டுட்டு வர மாட்டேங்கிறா. நீ ஃபர்ஸ்ட் ஒன்ன காப்பாத்து, அப்பதான் அவன் சண்டை போடுறதா ஓடுறதானே முடிவு பண்ண முடியும். உன்னை கூடவே வச்சிருந்தா தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல லீயும் அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறான். ஆனா அவ இருந்துட்டு கொழுந்தனார தனியா விட்டுட்டு வரவே மாட்டேங்கிறா. என்னடா இவ சொல்ல சொல்ல கேட்க மாட்டாளேன்னு ஹீரோக்கு கோவம் வருது. உங்களோட கொழுந்தனார்னா அப்ப துரத்துறது அவங்க வீட்டு ஆளுங்க தானே, அதை எப்படி முதலாளியோட பையனவே இவங்க சாகடிப்பாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னும் போது இப்பவும் அவ வரமாட்டேங்கிறா. டேய் என்னடா இது அப்படின்னு வீரர்கள் கிட்ட போய் டேய் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா, உங்க முதலாளியோட பையனை சாகடிச்சா உங்க முதலாளி உங்களை சும்மா விடுவாரான்னு கத்த டைமிங்ல எப்படிலாம் யோசிச்சு பேசுறான்னு லீயும் யோசிக்க இப்ப ஹீரோயின் கிட்ட போதுமா பாத்தியா அவனுங்க உங்க கொழுந்தனார ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இப்ப புரிஞ்சுதா போமா அப்படின்னு கேட்க லீயும் ஃபர்ஸ்ட் நீங்க போங்க நான் பின்னாலே வரேன்னு சொல்றான். அவளுக்கு இப்பவும் மனசு இல்ல. ஹீரோ தான் பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறான். ஹீரோ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீரர்களுக்கு லீ அவங்களோட முதலாளி பையனே தெரிய வருது. ஆனா லீ இருந்துட்டு இது வரைக்கும் நான் பையனா இருந்தேன் தான், ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் அவரோட குடும்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாள் எடுத்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவனுங்களும் அட்டாக் பண்ண வர நிறுத்துங்க அப்படின்னு ஹெட் வந்துட்டாரு. அவர் வந்து மரியாதையா வழிய விடுங்க, இது வரைக்கும் நடந்ததை நான் ஐயா கிட்ட சொல்ல மாட்டேன், எங்களோட வழியில இருந்து நகருங்கன்னு சொல்ல நானும் இதே தான் உங்ககிட்ட சொல்றேன். இவ்வளவு நேரம் நடந்ததை நானும் விட்டுடுறேன், அப்பா கிட்ட போய் நான் பேசுறேன், அதே மாதிரி நீங்க போகணும்னா என் தலையை வெட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வாழை கீழே போட்டுட்டு நிக்கிறான். அப்படியே இங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட பையனு 3 பேர் தப்பிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. இப்ப அவ ஹீரோவை நிறுத்தி இதுக்கு மேல நீங்க 2 பேரும் போங்க, நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்றா. லீக் என்னாச்சுன்னு பார்க்க போலான்னு நினைக்கிறா போல. ஹீரோ உடனே உனக்கு என்ன லூசா, அங்க உன்னை கொல்றதுக்கு எவ்வளவு பேர் அலையிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அரண்மனைக்கு போவோம். உன் மாமனார் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் உன் அப்பாவோட பவர்ஃபுல்லான ஆளா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்றான். இப்ப அப்படியே அங்க லீயை காட்டுறாங்க. அவன் எல்லாரையும் கூட்டிட்டு அப்பா கிட்ட பேச போயிட்டான். அவன் அப்பா கிட்ட அண்ணியை விட்டுருங்க, அவங்க உயிரோடு இருக்கிறத மறைச்சி நான் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள வாழ வச்சுக்கிறேன், எப்பவுமே இந்த விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன்னு கெஞ்சிரான். ஆனாலும் அவன் அப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், இளவரசி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பமே காலி, என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, அவ ஒருத்தி தானே சாகட்டும்னு சொல்றாரு. இவன் உடனே எப்படி அது இளவரசியோட முடியும், இளவரசியை சாகடிச்ச ஆளுங்க வாய் திறந்தாங்கன்னா அப்படின்னு கேட்க அவங்க என்ன ஒரு 10-20 பேர் இருப்பாங்களா, இந்த விஷயம் முடிஞ்சதும் அவங்களையும் சாகடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. ரொம்ப வில்லத்தனமான ஆளா தான் இருக்காரு.
இவர் பேசுறதெல்லாம் கேட்டு லீக்கு கண்ணெல்லாம் கலங்குது. புடிச்சு இவனை ஸ்டோர் ரூம்ல அடைங்கன்னு ஹெட்டுக்கிட்ட சொல்ல லீ கோவமா டைலாக் பேசி பாக்குறான், கெஞ்சுறான். ஆனா அவரோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. அண்ணங்காரனும் ஹெட்டும் லீயை இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ லீயை ஸ்டோர் ரூம்ல போட்டு அடைக்க அவன் அழுதுகிட்டே உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா நம்ம அண்ணன் அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு தூண்ல கையையும் காலையும் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அவர் மூக்குல எல்லாம் ரத்தம். எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்ம அண்ணன் வாய் சும்மா இருக்குமா? இப்ப லீ கிட்ட, என்ன தம்பி பாக்குறதுக்கே நல்லா படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க, உங்களை எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, எதுவும் பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணீங்களான்னு கேட்க அவன் அப்படியே பாக்குறான். நம்ம அண்ணன் இன்னும் வாய மூடாம என் பேர் இது அப்படி இப்படின்னு பேசி மொக்க போட்டு கடைசியில கையில இருக்கிற கயிறை அவுத்து விட சொல்ல லீ ஒரு வார்த்தை கூட பேசல. என்னப்பா நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு சத்தமா கேட்க கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூட்டியாண்டு லீ சத்தம் போடவும் நம்ம அண்ணன் அப்படியே அமைதி ஆயிட்டாரு. லீயை ஸ்டோர் ரூம்ல போட்டு அடைச்சது தெரிஞ்சு லீயோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க லீயோட அப்பா. இவங்களுக்கு அவர் அண்ணன் தானே, அவரை பார்த்து பேசணும்னு வராங்க. ஆனா லீ அண்ணன்காரன் விட மாட்டேங்கிறான். அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு, யார்கிட்டயுமே பேசுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். அவங்க சோகமா அவங்களோட ரூமுக்கு போக லேடி ஜோ வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. லேடி ஜோ தான் லீ கிட்டையும் ஹீரோயின் பத்தி சொன்னது. இந்த விஷயத்த லீயோட அண்ணன் கரெக்டா கெஸ் பண்ணி அவன் அப்பா கிட்டையும் சொல்றான். அவர் உடனே அவ இதுக்கு மேலேயும் வேற ஏதாச்சும் பண்ணணும்னு பாப்பா, அவளை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி இளவரசி அரண்மனைக்குள்ள நுழைய பார்க்கலாம், கேட்டு ஃபுல்லா நம்ம ஆளுங்களை நிறுத்தி இளவரசியை பார்த்த இடத்துல சாகடிக்கணும், என்ன பெண் விளைவுகள் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவன் பையன் 3 பேரும் அரண்மனையை நோக்கி தானே போறாங்க. அரண்மனை பக்கத்துலலாம் இல்ல, கொஞ்சம் தூரம். இப்போ ஓடி வந்ததுல ஹீரோயின் ஒத்த கால் செருப்போட தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அதனால ஒரு காலில் அடிபட்டு இருக்கு. நடக்க முடியாம கஷ்டப்படவும் ஹீரோ அவளை உட்கார வச்சு காலில் என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அவன் காலை தொட்டதே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணான்னு தொடவே விட மாட்டேங்கிறா. அவன் தான் இரு அப்படின்னு சொல்லி காலை பாக்குறான். செருப்பு போடாம நடந்ததுனால காலில் ஏதோ குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை தண்ணியை வச்சு கிளீன் பண்ணி துணியை வச்சு சுத்தி விடுறான். அப்போ பையன் தான் ஃபர்ஸ்ட் இளவரசிக்கு ஒரு செருப்பை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஹீரோ மட்டும் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க இவனுக்கு தெரிஞ்ச கீசாங்ஸ் 2 பேர் இவனை பார்த்து உங்களை சில பேர் தேடிட்டு இருக்காங்களாமே நிஜமான்னு கேட்க அதெல்லாம் விடுங்க, இங்க செருப்பு எங்க கிடைக்கணும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்னை இங்க பார்த்தது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு செருப்பு கடைக்கு போறான். விலை கம்மியான செருப்பா சணல் வச்சு செஞ்ச செருப்பு இருக்கு. ஆனா அவன் நல்ல செருப்பா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். விலை அதிகமான செருப்பை பார்த்துட்டு இருக்க செருப்புனா கரெக்டான சைஸ் இருக்கணும்ல. அவன் அப்பதே அவ காலை பிடிச்சி கட்டு போட்டதை வச்சு எந்த சைஸ்ல இருக்கும்னு இமேஜின் பண்ணி செருப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ரெட் கலர்ல கிராண்டா ஒரு செருப்பு கண்ணில் படுது. அந்த செருப்பு எடுத்துட்டு போய் கடைக்காரர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டா 5 காசுன்னு சொல்றான். எது 5 காசா? ஒரு செருப்புக்கான அவன் ஷாக்காக, இது ஒன்றும் சாதாரண செருப்பு இல்ல, இளவரசியே அவங்க கல்யாணத்துக்கு இந்த செருப்பு தான் போட வேண்டியதா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்போ இவன் இளவரசிக்கு தானே செருப்பு வாங்குறான், இதை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த செருப்பையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அவ அதை பார்த்துட்டு விலை அதிகமா இருக்கும் போலே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, சீப்பா தான் கிடைச்சது, பேசிட்டே இருக்காம சைஸ் கரெக்டா இருக்குன்னு பாருன்னு சொல்ல அவளும் போட்டு பாக்குறா. பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது. சரி, அடுத்து நடைய கட்டவனு அரண்மனையை நோக்கி போக மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாம வேற ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஒரு ஓரமா நின்று ஃபர்ஸ்ட் ஹீரோ எட்டி பாக்குறான். அடுத்து ஹீரோயினை கூப்பிட அவன் வந்து பார்த்துட்டு கேட்ல நிக்கிறவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் போனா என்னை உள்ள விட்டுருவாருன்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை நிறுத்தி கேட்ல நிக்கிறவரை விடு, பக்கத்துல ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல அவனுங்களை பாத்தியா அப்படின்னு கேக்குறான். யூனிஃபார்ம் இல்லாம ஒரு 4 பேர் கையில கம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க. இவனுங்க 4 பேர் யாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களை துரத்துனவங்க தான். வேற காஸ்டியூம் போட்டுட்டு நிக்கிறாங்க. அவங்க கையில வச்சிருக்கிறது கம்பு கிடையாது, உள்ள வாள் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்ததும் எனக்கே தெரியுது. கேட்ல நிக்கிறவருக்கு தெரியாமலா இருக்கும். அப்படின்னா எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க. உன் மாமனார் பெரிய ஆளா தான் இருக்காரு. இந்த கேட்லயே ஆளுங்க நிக்கிறாங்கன்னா அப்ப எல்லா கேட்லயுமே அவர் ஆளுங்களை நிப்பாட்டி இருப்பாரு. இப்ப என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஹீரோயின் அரண்மனையில வாழ்ந்தவ தானே, அதனால அவளுக்கு வேற ஒரு யோசனை வருது. என்னன்னா பனிப்பெண்கள்லாம் துணி துவைக்கிறதுக்கு ஆத்து பக்கமா வருவாங்க. அவங்கள ஹீரோவோட பையனை வச்சு வம்பு பண்ணி ஒரே ஒரு பனிப்பெண்ணை அவனை துரத்த வச்சு அந்த பனிப்பெண்ணோட ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாத்திரம்னு எல்லாத்தையும் ஆட்டைய போட்டாங்க. அப்படியே இப்ப ஹீரோயின் பனிப்பெண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பனிப்பெண்களுக்கு நடுவுல போய் துணி துவைக்கிற மாதிரி உட்காந்து வேலையும் பார்த்துட்டு அரண்மனைக்கு நுழையிறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்கா. லைன்ல நிற்கும் போது தான் ஞாபகம் வருது, எல்லாருமே அவங்களோட நேம் வச்ச பேட்ச் ஒன்று வச்சிருக்காங்க. அது அவகிட்ட இல்ல. என்னடா பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பையன் குடுக்குடுன்னு ஓடி வந்து ஒரு பேட்ஜ் கொடுக்குறான். வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஆட்டைய போட்டான் போல. சரின்னு அந்த பேட்ஜை காமிச்சு வாசல்ல கால் எடுத்து வைக்கிறா. பேட்ஜை செக் பண்ண ஆளு ஒரு நிமிஷம் நில்லுன்னு கத்துறாரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டமே நிற்கும் போது யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கிறாரு.
என்ன பையன் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பையன் அவளை ஒட்டிக்கிட்டே பக்கத்திலேயே நிக்கிறான். அவ என்ன சொல்லன்னு முழிச்சிட்டு இவனும் உள்ள வேலை செய்யற பையன் தான் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்க அவனை உள்ள கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த குட்டிக்கு அவ்வளோ ஆனந்தம். ஹீரோயின் அரண்மனைக்கு போயிட்டானா திரும்ப அவளை பார்க்க முடியாதுன்னு அப்பதை கடந்து ரொம்ப அழுதுருப்பான். இப்ப திரும்பவும் ஹீரோயின் கூட இருக்கலான்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ கிட்ட சொல்லாம தான் வர வந்திருப்பான். ஜாலியா இருக்குன்னு உங்க கூட வந்தேன், ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சிரிக்க அவ என்ன சொல்றதுனே தெரியாம நிக்கிறா. அங்க ஹீரோ இப்பதான் பையனை காலன்னு தேடுறான். ஹீரோயின் கூட தான் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருப்பான்னு இப்ப சந்தேகம் வருது. திரும்ப என்கிட்ட தானடா வரணும், அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு திட்டிகிட்டே கேட்டை பார்த்துட்டு நிக்கிறான். இப்ப ஹீரோயினும் ஹீரோ பையனும் ஒரு சின்ன கேட் வழியா உள்ள போனாங்கல்ல, அங்க ஃபுல்லா பனிப்பெண்கள் தான் இருக்காங்க. இன்னொரு கேட் இருக்கு, அதை தாண்டி போகணும். அங்க பார்த்தா காவலுக்கு லியோட அண்ணன்காரனே நிக்கிறான். அவன் போலீஸ் சீஃப் தானே. அவன் கேட் கிட்ட நின்று ஒருத்தரா செக் பண்ணி அனுப்புறான். ஹீரோயினை தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான்ல. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பனிப்பெண் வந்து பேசுறா. இவ அப்பதை துணி துவைக்கிற இடத்துல வச்சு ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பா. என்ன நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு வந்து பேச ஹீரோயின் உடனே அந்த பொண்ணு கிட்ட எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்ல வரா. என்ன சொன்னான்லாம் நமக்கு காட்டல. இப்ப அந்த பன்னி பெண்ணும் அவ டேகை காட்டி உள்ள நுழைஞ்சிட்டா. ஹீரோயின் அப்படி என்ன உதவி கேட்டிருப்பானா, இளவரசி போடக்கூடிய தலையில ஒரு பெரிய ஹேர்பின் இருக்கும், அதை அடையாளமா கொடுத்து அவ அம்மாவோட கோட் லேடி கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு அதே மாதிரி கொடுத்துட்டா. ஆனா அந்த கோட் லேடி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஹேர்பினை கொண்டு போய் கோட் லேடி கிம் அரசரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளுன்னு போன எபிசோட்ல பார்த்தவங்க. ஹீரோயின் அந்த ஹேர்பினை கொடுத்துட்டு அரச குடும்பம் மட்டும் யூஸ் பண்ற ஒரு தோட்டத்தோட பேரை சொல்லி அங்க அவ வெயிட் பண்றத சொல்லியிருப்பா. இப்ப ஹீரோயினும் ஹீரோவோட பையனும் அந்த தோட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா கோர்ட் லேடி கிம் மட்டும் தான் வராங்க. சரி நம்ம உயிரோட இருக்கோன்னு யாருக்காவது தெரிஞ்சா போதும்னு ஹீரோயின் சந்தோஷப்படுவான்னு நினைச்சா இவங்களை பார்த்து அவ பயப்படுறா. ஏன் பயப்படுறான்னு பார்த்தா இந்த அம்மா சரியான தந்திரக்காரியா இருக்காங்க. இவங்க அரசரோட பக்கம்தான், அரசருக்கு விசுவாசமா தான் இருக்காங்க. ஆனா இப்போ இளவரசி உயிரோட இருக்கிறது அரசருக்கு தெரிய வந்தா அதனால நிறைய பின்விளைவுகளை அரசர் சந்திக்க வேண்டிய இருக்குமா. எப்படின்னு கேட்டா இப்ப ஹீரோயின் இறந்துட்டதா அவ மாமனார் சொல்லிட்டாரு. ஆனா அது பொய்ன்னு தெரிய வரும்போது அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய வரும். அவரும் அரசர் அளவுக்கு பவர் உள்ள ஆளு. அதனால நிறைய மந்திரிகள் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, சிலர் எதிர்க்கவும் செய்வாங்க. 2 குரூப்புக்கு சண்டை வரும், அதனால கிளர்ச்சி உருவாகும். இதனால நாட்டுக்கும் ஆபத்து, அரசருக்கும் ஆபத்து. இதை எல்லாத்தையும் அந்த அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இந்த நாட்டோட நல்லதுக்காகவும் அரசரோட நல்லதுக்காகவும் தயவு செஞ்சு நீங்க இறந்து போயிருங்க இளவரசி அப்படின்னு சொல்ல அவ அப்படியே கேட்டுட்டு நிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட பையனும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஃபுல்லா புரியலனாலும் இளவரசிய சாக சொல்றாங்கன்னு புரியுது. அவனே பயப்படுறான். நான் இதை எந்த உள்நோக்கத்தோடையும் சொல்லல, அரசரோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அரசர் வந்துட்டாரு. ஹீரோயின் தலையை அந்த பக்கம் தான் திரும்பி நிக்கிறா. அரசர் இன்னும் அவளை பார்க்கல. இந்த கோர்ட் லேடி வேகமா போய் அவளை மறைக்கிற மாதிரி நின்றுட்டு என்ன அரசரே நீங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்க அவரு யார் இந்த 2 பேரும்னு விசாரிக்க அரசரை பார்த்து எல்லாரும் நல்லா தலையை குனிஞ்சு தானே இருப்பாங்க. அதனால ஹீரோயினும் நல்லா குனிஞ்சு நிக்கிறா. நெத்தி தான் லைட்டா தெரியுது. அரசர் உடனே தலையை நிமிர் மூஞ்ச காட்டுன்னு கேக்குறாரு. அவ அசையவே இல்லை, அப்படியே நிக்கிறா. கோர்ட் லேடிக்கும் உடனே பதட்டமா அவங்க சும்மா துணி துவைக்க வந்த ஆளுங்க தான், அவங்களோட முகத்தெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை அரசே அப்படின்னு சமாளிக்க ஹீரோயின் மெதுவா தலையை தூக்க வரும்போது அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கோர்ட் லேடி கிம்மும் அவர் பின்னாடியே போக இப்ப அரசர் அவரோட பணிப்பெண்கள் காவலர்கள் எல்லாத்தையும் தூரமா நிக்க வச்சுட்டு கோர்ட் லேடி கிம் கிட்ட என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா, நீ என் பக்கம் தானா அப்படின்னு கேட்க அவங்க டப்புன்னு முட்டி போட்டு உட்காந்து என்ன அரசு இப்படி கேட்குறீங்க, நான் முதல்ல உங்களை பட்டத்து இளவரசராக பார்த்து அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கேன், என்னை நம்புங்கன்னு சொல்றாங்க. அவரும் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த கோர்ட் லேடி கிம் ஹீரோயினோட மாமனாரை போய் சந்திக்கிறாங்க. அவ அரண்மனைக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு. நான் வர வரைக்கும் அவளை பிடிச்சி வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கத்த எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, நான் ஒன்றும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கல, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இப்படி கத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு முன்னால் அவளை அரசரை விஷம் வச்சு சாகடிச்சிருப்பாங்க போல. அதை பத்தி ஹீரோயின் மாமனார் பேச கோர்ட் லேடி கிம் காண்டாகி அந்த விஷயம் வெளியே வந்தா நீங்கள் தான் மாட்டுவீங்க, அதை பத்தி பேசக்கூடாதுன்னு தானே நமக்குள்ள ஒப்பந்தம், பதட்டத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசாதீங்க, இளவரசியை பின்தொடர்றதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணி தரேன், அரசருக்கு தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரம் இளவரசி கதையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க அரசரை காட்டுறாங்க. அவர் மூஞ்சி இப்ப ரொம்ப சோகமா இருக்கு. என்ன விஷயம் தெரியல. திடீர்னு தளபதியை தனியா கூப்பிட்டு இளவரசியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் உயிரோட இருக்கிறது இவருக்கும் தெரியுமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இளவரசியை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லல, இளவரசியை கண்டுபிடிச்சி அவ மாமனார் அவளை சாகடிக்கிறத ஆதாரத்தோட என்கிட்ட கொண்டு வான்னு சொல்றாரு. நமக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. தளபதியும் ஷாக்காக அப்படியே இங்க கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. அவன் ஹீரோயின் அரண்மனையில விட்டுட்டு போயிடலான்னு தானே இருந்தான். ஆனா இப்ப அவன் பையன்
பையன் அவ கூட போயிட்டான்ல, அதனால மறைஞ்சிருந்து அவங்க போன வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு மரத்துக்கிட்ட ஒளியிறான். யாரா இவன் பார்த்துட்டு இருந்தா ஹீரோயினும் பையனும் வராங்க. அவங்க முன்னால் நடந்து போக ஒளிஞ்சிருந்த இந்த ஆளு அவங்கள ஃபாலோ பண்ண போறான். கோர்ட் லேடி அரேஞ்ச் பண்ண ஆள் இவன் தான் போல. நம்ம ஹீரோ அப்படியே அவன் பின்னாலே போய் நெஞ்சிலே ஒரு அடி அடிக்க அந்த ஆள் மயங்கிட்டான். ஹீரோ வேகமா போய் அவன் பையனை கூப்பிட்டு திட்டுறான். ஹீரோயின் உடனே உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியான்னு கேட்கும்போது, நல்லதான் நடந்திருந்தா நீ ஏன் அரண்மனையில இருந்து வெளியில வர போற, இப்போதைக்கு திரும்பவும் நாம மறைஞ்சுதான் போகணும்னு சொல்ல அங்க ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்ச லீய காட்டுறாங்க. கூடவே நம்ம அண்ணனையும் தானே கட்டி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம இங்க வந்து கிடக்குறோம் அப்படின்றது தெரியாது. அதான் லீ வாயை திறக்கவே மாட்டேங்கிறான்ல. அப்ப அந்த ஸ்டோர் ரூம் ஜன்னல் வழியா லேடி ஜோ வந்து யாருக்கும் கேட்க கூடாதுன்னு லீ அமைதியா கூப்பிடுறாங்க. ஆனா லீ லேடி ஜோன்னு சத்தமா கூப்பிட அவங்க உஷு உஷுன்றாங்க. நம்ம அண்ணனும் கூட உஷுன்னுட்டு அந்த அம்மாவே ரகசியமா வருது. நீ எதுக்கியா சத்தம் போட்டு காட்டி கொடுக்குறேன்னு சொல்ல இப்பதான் லேடி ஜோ இவனை நல்லா விசாரிங்க, இவனும் இளவரசியை கடத்தினதுக்கு கூட்டுதான் சொல்றாங்க. இந்த லீ உடனே அண்ணன் சட்டையை பிடிச்சி இப்ப அவங்க எங்கடா போயிருக்காங்க அப்படின்னு கேட்டு கத்த அந்த நேரம் யாரோ கதவை திறந்து உள்ள வர சவுண்ட் கேக்குது. லேடி ஜோ டக்குன்னு கீழே மறைஞ்சுக்கிட்டாங்க. உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா லீயோட அப்பாவும் அண்ணனும் தான். லீயை பார்த்து பேசுறதுக்கு வரல, நம்ம அண்ணனை அடிச்சு ஹீரோ எங்க போயிருக்கான்றத விசாரிக்கிறாங்க. அவரும் அடி தாங்க முடியாம அவருக்கு தெரிஞ்ச 2-3 இடத்த சொல்ல இங்கெல்லாம் நாங்க போய் தேடுவோம், கிடைக்கல நீ செத்த அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு லீயை முறைச்சு பார்த்துட்டு அவன் அப்பா அங்கிருந்து போறாரு. இப்ப லீக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கலான்னு அவங்க அப்பா கோர்ட் லேடி கிட்ட சொல்லிட அவனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணன் ஃபுல்லா பட்னி தான். இந்த லீ அப்படியே ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அண்ணனை வெறுப்பேத்தி அவருக்கு சாப்பாடு வேணுமான்னு இந்த மாதிரி கேட்டு ஹீரோ இப்ப எங்க போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம அண்ணன் எப்படி உஷாரான ஆள் தானே, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு அவன் எங்க போயிருக்கான்னு நான் சொன்னா இளவரசியை காப்பாத்திட்டு என் தம்பியை கொண்டுடுவீங்க தானே, அதான உங்க திட்டம் அப்படின்னு கேட்க நீ எதுக்கு இப்ப உன்னோட உயிரை விட அவனை பெருசா பாக்குற, அப்படி என்ன விசுவாசம்னு கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, என்னால அவன் பாதிக்கப்படக்கூடாது, நாளைக்கே நான் செத்தாலும் எனக்கு சரக்கோட ஒரு படையில போட்டா போதும், அதுதான் நான் எதிர்பார்க்கறதுன்னு அவன் பாட்டுக்கு பேச அப்படியே அங்க ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ அவன் பையன் ஹீரோயின் 3 பேரும் அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மாட்டு கொட்டையில உட்காந்துருக்காங்க. 3 பேருக்குமே தூக்கம் வரல. அதுவும் ஹீரோயினுக்குலாம் எப்படி வரும்? அரண்மனையில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் நின்றுட்டு வரேன்னு வெளியில் போகிறா. அவள் தனியாக போகிறாளேன்னு ஹீரோவும் வரேன்னு சொல்ல அவள் அதெல்லாம் காதலே வாங்கலை. அவள் பாட்டுக்கு வெளியே போயிட்டா. அவள் வெளியே போனதும் ஹீரோவோட பையன் ஹீரோ கிட்ட நாம் ஏன்பா இளவரசி கூடவே கடைசி வரை இருந்துடக்கூடாது, அவங்க ரொம்ப பாவம், இன்னைக்கு அரண்மனையில் ஒரு லேடி இளவரசியை சாக சொன்னாங்க, ஏதோ தேச துரோகம் அரசருக்கு நல்லதுன்னு சொல்லி சாக சொன்னாங்க, அதோட அரசரும் இளவரசியை பார்த்தாரு, அவரோட கண்ணு இளவரசி மேலே பட்டுச்சு, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல ஹீரோக்கு இப்பதான் என்ன நடந்திருக்குன்றது புரியுது. வேகமா அவளை தேடி வெளியில போறான். அவ வேற எங்கேயும்லாம் போகல, வெளியே நின்று கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. அந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்குள்ள நுழைவா இல்ல லீயோட அப்பா ஆளுங்க காவலுக்கு நிக்கிறாங்க. எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதுவும் ஹீரோயின் வெள்ளை ட்ரெஸ் தானே போட்டிருக்கா, அதனால அப்படி வரவங்களை இன்னும் கவனமா செக் பண்றாங்க. இதை கரெக்டா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கேட்டு கிட்ட போறான். உடனே அங்க உள்ள வீரர்கள் எல்லாம் அவனை இளவரசி நினைச்சு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரும் டைவர்ட் ஆன நேரத்துல ஹீரோயினும் ஹீரோவோட பையனும் நைஸா அந்த கேட்டை தண்ணி வெளியில ஓடிட்டாங்க. அப்படியே ஹீரோவும் அந்த வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட 3 பேரும் அந்த ஊரை தாண்டிட்டாங்க. இப்போ ரொம்ப தூரம் நடந்து ஒரு இடத்துக்கிட்ட வந்ததும் இனிமே நம்ம 2 பேரும் தனித்தனியா போகலாம், ஆளுங்கெல்லாம் தேட மாட்டாங்கன்னு ஹீரோவும் ஹீரோயினும் வேற வேற வழியில போக போறாங்க. ஆனா ஹீரோவோட பையன் நம்ம இளவரசி கூட தான் இருக்கணும்னு ரொம்ப அழுகுறான். ஹீரோ தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்படியும் அந்த பையன் நான் வரமாட்டேன்னு அழுதி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றான். ஆனாலும் ஹீரோ விடல, தூக்கி தோல்ல போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் இவங்க கொஞ்சம் தூரம் போனதும் சோகமா ஒரு மலைக்கு மேல போய் நிக்கிறா. கோர்ட் லேடிக்கும் அவளை சாக சொன்னதை யோசிச்சுட்டு அப்படியே எஜ்ஜுக்கு போறா. அந்த மலைக்கு கீழே ஃபுல்லா தண்ணி, குதிச்சு செத்துலான்னு முடிவு பண்ணிட்டு கடைசி அவ அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க நாட்டு முறைப்படி வணக்கம் வச்சுட்டு எழுந்திக்கிறா. அவளால முடியல, கதறி கதறி அழுகுறா. அங்க ஹீரோவோட பையன் இன்னமும் நான் வரமாட்டேன்னு சொல்றான். ஹீரோ ஒரு கட்டத்துல கோவமாகி இறக்கி விட்டுட்டு நீ வரணும்னா வா, இல்லைன்னா என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்க இளவரசி செத்து போனா உனக்கு பரவாயில்லையா சொல்லு, நாம திரும்பி போறோமா இல்லையா, நீ வேணும்னா இங்கே இரு, நான் இளவரசியை தேடி போறேன்னு அவன் அந்த பக்கமா போறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேற்று நைட்டு வரை அவள் அழுததே யோசிச்சு பார்த்துட்டு படுத்துறீங்களேடா அப்படின்னு பையனை நிறுத்தி நீ இங்கே இரு,
நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஹீரோயின் நின்றுட்டு இருந்த மலை மேலே 2 பறவைகள் பறக்கிறத பார்க்குறான். அப்போ அங்கே தான் இருப்பாளோ, எதுவும் தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறாளோ அப்படின்னு வேகமாக ஓடுறான். ஆனால் அவள் அதுக்குள்ளேயே தண்ணியில் குதிச்சிட்டா. இவன் அந்த மலை மேலே வந்து தேடி கீழே எட்டி பார்க்குறான். தண்ணிக்குள்ளே அவள் குதிச்சிட்டது தெரியுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து துரோகங்களையும் இளவரசியோட மாமனாரும் எப்படிலாம் காய் நகர்த்துறாங்கன்றதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.